ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி தக்காளி சாஸ் செய்கிறன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தனியாக ஜூஸியாக வந்த பின்னாடி இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன கண்ணு உள்ள சலடையில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு உப்பு, சீனி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வினிகர் வேணும்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப நாள் இது ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, அதனால் வினிகர் ஆட் பண்ணலை. இது நல்லா ஆறுன பின்னாடி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான டொமேட்டோ சாஸ் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.